நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ரிசர்ச்சே பண்ணாம 50+ கம்பெனிஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இது என்ன தானே கேக்குறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் தாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. கடைசியில உங்களுக்கு கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒன்றும் கிடையாது. எல்லா இன்வெஸ்டர்கிட்ட இருந்தும் மணியை கலெக்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு கூடையாக வந்து நினச்சிக்கோங்க. அந்த கூடையில் வந்து நீங்கள் ஒரு பகுதி மட்டும் நீங்கள் வாங்கினா கூட நீங்களும் அந்த கூடையோட ஓனர் தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணாமல் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டராக வந்து ஆகிடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட வரப்போகுது. இந்த 1500 கொடுத்து நீங்க ஒரே ஒரு ஷேரை வாங்குறத விட நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க வெறும் அந்த 1000 rupees வந்து நீங்க போட்டா கூட நீங்க 50+ கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டரா வந்து ஆகிடுவீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன்னா ஒன்றும் கிடையாது. நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. நீங்க ஒரு ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 50+ கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நீங்க வந்து ஒரு 500 rupees வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரே ஒரு ஷேரை வந்து வாங்குறதை விட அந்த 500 rupees வந்து நீங்க 50+ கம்பெனிஸ்ல வந்து ஷேர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்றதுனால ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு லாஸ் கொடுத்தாலும் மற்ற இருக்க ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு மாடரேட் ஆகும், இல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த லாஸை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அதனால வந்து உங்களுக்கு லாஸ் வந்து வர்றதுக்கு வந்து அதிகமா வந்து வாய்ப்பு வந்து இருக்காது. செகண்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு பதிலாக வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற எல்லா இன்வெஸ்டருக்கும் அவங்க கோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து பிளான் பண்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டாக்ஸாக வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எஸ்ஐபியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்டா வந்து சூஸ் பண்றாரு. ஸோ அனலைஸ் பண்றாருன்னா அவர் வந்து அந்த ஃபண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், எவ்வளவு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதோட கெயின்ஸ் அண்ட் லாஸ் என்ன, ஃபண்ட் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டு ஒரே ஃபண்ட்ல வந்து 50+ கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அவருக்கு வந்து ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் வந்து ரிட்டர்ன்ஸும் வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஸோ இதுல 2 விஷயத்துல வந்து உங்களால ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன். கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஃபண்ட் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா அந்த ஃபண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் ஆகும். நீங்க இம்பார்ட்டண்டா நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, NAV வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் வந்து அப்டேட் ஆகும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. டிவிடெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ்க்கு வந்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிவிடெண்ட்ஸ். ஓகேங்களா? 2 விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நிறைய காஸ்ட் இருக்கும், நிறைய பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்னென்ன காஸ்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்றாங்க. அவரோட சேலரியா வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களோட ஃபண்டை உங்களுக்கு பதிலாக வந்து மேனேஜ் பண்றாரு, அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. உங்களுக்கு லாஸ் வராம அவர் வந்து அவரோட நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ அவரோட சேலரியா வந்து கன்சிடர் பண்ணிக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதுதான். இது வந்து நீங்க தனித்தனியாலாம் வந்து பே பண்ண தேவையில்ல. டெய்லி NAV வந்து அலர்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து அதுல இருந்து டிடெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, நீங்க 1000 rupees வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த 1000 rupeesக்கு வந்து உங்களுக்கு 1% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வந்து போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரூபாய் மட்டும்தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல இருந்து போகுது. ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல வந்து உங்களுக்கு 2 கேட்டகரிஸ் வந்து இருக்கு. 2 கேட்டகரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் செகண்ட் வந்து ஆக்டிவ் ஃபண்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஒன்றும் கிடையாது. அதாவது சென்செக்ஸ், நிஃப்டி அதுல இருக்கிறத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து அதிகமான வேலை வந்து இருக்காது. மார்க்கெட் இண்டிசஸ் வந்து வச்சு அதுல இருந்து தான் வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுனால அவர் வந்து அவரோட நாலேஜை வந்து அதிகமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இதுல 0.1% to 1% வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து அவரோட நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அலோகேட் பண்ணுவாரு. ஸோ அதனால வந்து அதுல வந்து உங்களுக்கு 0.5% to 2%
வரைக்குமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் வந்து இருக்கு. ஸோ செகண்ட் வந்து எக்ஸிட் லோன். ஸோ எக்ஸிட் லோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க காசு வந்து எடுக்கக்கூடாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 1% வந்து எக்ஸிட் லோடு வந்து ரிடம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, இப்போ ஒரு ஐசிஐசிஐ ஃபண்டே எடுத்துக்காங்களா. இப்போ ஐசிஐசிஐ ஃபண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு வருஷம் வந்து அவங்க டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸிட் லோட. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% பிடிப்போம் அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரீங்க, 6 மாசத்துலயே வந்து உங்களுக்கு ஒரு பண தேவை வருது, எனக்கு எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிடம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 1% வந்து பிடிப்பாங்க. அதுல வந்து 1% பிடிச்சி உங்களுக்கு வந்து மீதி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 1.5 இயர்ஸில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 6 மாதம் திரும்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸிட் லோடை வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோடு வந்து சேஞ்ச் ஆகும். சில ஃபண்ட்ஸுக்கு வந்து 6 மந்த்ஸ் இருக்கும், சில ஃபண்ட்ஸுக்கு 1 இயர் இருக்கும், சில ஃபண்ட்ஸுக்கு வந்து 90 days 30 daysனு வந்து வேரி ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த கேட்டகரிஸ் கீழே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒன்று சிம்பிளாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட். இது கீழே வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்க்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க்கும் இருக்கு, ஹை ரிட்டர்ன்ஸும் வந்து இருக்கு. நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈக்விட்டி ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது ஒரு பெஸ்டா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன டைப் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அப்புறம் வந்து செக்டாரல் ஃபண்ட், தீமட்டிக் ஃபண்ட், சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கு. செகண்ட் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ். ஸோ டெப்ட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட்ஸ்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல, அப்புறம் ட்ரெஷரி பில்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன்ஸும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துருவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க வந்து டெப்ட் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆவரேஜா இதுல வந்து 7% வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இதுக்கு கீழே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு, லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டெப்ட் ஃபண்ட் கீழே வந்து. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட். ஸோ ஹைபிரிட் ஃபண்ட்னா வந்து ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து கொஞ்சம், டெப்ட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம், ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஹைபிரிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாடரேட்டான ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க, எனக்கு வந்து அதிகமாகவும் ரிஸ்க் வேணாம், ரிட்டர்ன்ஸும் வந்து மாடரேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹைபிரிட் ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 12 to 13% அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். கீழே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட் கீழே வந்து வரும். கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர். இதில் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் எண்டட், செகண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் எண்டட், தேர்ட் வந்து இன்டர்வல் ஃபண்ட். ஸோ ஓப்பன் எண்டட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ வேணால் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட். உங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து இருக்காது. அதிகமான ஃபண்டில் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸாக தான் வந்து இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எண்டட். ஸோ க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்னா அவங்க கொடுக்குற டைமில் மட்டும்தான், அந்த மெச்சூரிட்டி டைமில் மட்டும்தான் உங்களால் வந்து உங்களோட காசை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட். அந்த 5 இயர்ஸில் வந்து நீங்கள் லாக்கிங் பீரியட்னா அந்த 5 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறமா தான் உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் ரிடீம் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். இன்டர்வல் ஃபண்ட்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். ஓகேங்களா? இதில் வந்து குறிப்பிட்ட இன்டர்வல் வந்து கொடுப்பாங்க, குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த டைமில் வந்து உங்களோட காசை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ தேர்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து உங்களுக்கு க்ரோத் ஃபண்ட், இன்கம் ஃபண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபண்ட். க்ரோத் ஃபண்டில் வந்து முக்கியமாக வந்து க்ரோத்துக்கு மட்டும் தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபண்டை வந்து க்ரோ பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃபண்ட். ஸோ இன்கம் ஃபண்ட்னா வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வந்து கொடுக்கணும், அதுதான் வந்து அவங்களோட மெயின் கோலாக வந்து இருக்கும். அதில் தான் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்னா வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் இருக்கும்ல, அந்த மார்க்கெட்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் US மார்க்கெட், UK மார்க்கெட், ஜெர்மனி மார்க்கெட், இதுலலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா வந்து நம்மளோட மார்க்கெட் இண்டிசை வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ Nifty 50 இருக்குது,
அப்புறம் வந்து சென்செக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற ஃபண்டை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்போ சம்டைம் இப்போ ஐசிஐசி அப்படின்னா ஐசிஐசிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியில் என்ன 50 கம்பெனிஸ் இருக்கோ அதே 50 கம்பெனிஸ்னால் இதுலேயும் வந்து அலோகேட் ஆகிருக்கும், அதே பர்சன்டேஜ்னால் இதுலேயும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டேக்ஸ் சேவிங். ஸோ டேக்ஸ் சேவிங்கில் வந்து ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் தான் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து செக்ஷன் 80C கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் வந்து மெயினாக வந்து ஈக்விட்டியில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட அவிவிட்டா ஃபின்சர்வ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டு வந்து யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.